விழுப்புரம் நகராட்சியில் நகரமன்ற கூட்டத்தை புறக்கணித்து அதிமுக கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நகராட்சியில் உள்ள 42 வார்டுகளில் எவ்வித அடிப்படை வசதிகளும் நடக்கவில்லை என கூறி அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். வணக்கம் தாமோதரன், விவரங்கள். வணக்கம் சுபா. விழுப்புரம் நகராட்சியில் இன்றைய தினம் நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது. நகரமன்ற கூட்டத்தின் நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பிரபு அவர்கள் நடத்தினார். தொடர்ந்து இந்த கூட்டமானது தொடங்கியவுடன் அதிமுக கவுன்சிலர்கள் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் வெளிநடப்பு செய்வதற்காக தயாராகி அங்கிருந்து அந்த கூச்சலிட்டனர். அந்த சுமார் 42 வார்டுகளில் அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்துபடவில்லை. குடிநீர் வசதிகள், பாதாள சாக்கடை பணி நடைபெறவில்லை, சாலை வசதிகள் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் சரியான முறையில் நடைபெறவில்லை எனவும் தங்களால் பொதுமக்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை என கேட்டு நகரமன்ற தலைவரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் நகரமன்ற கூட்டத்தை புறக்கணிப்பு செய்து நகரமன்ற கூட்டம் நடைபெறும் அறையின் வெளியிலேயே தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் 1வது வார்டு கோல்டு சேகர், ராதிகா, கலைச்செல்வி உள்ளிட்ட 6 கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த 42 வார்டுகளில் சரிவர அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை. இது தொடர்பாக பல முறை கூட்டத்தில் கூறியும் எந்தவித நடவடிக்கையும் நகராட்சியின் சார்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறினர். தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர்கள் தொடர்ந்து புறக்கணிப்பு ஈடுபட்டு தற்பொழுது அந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த செயலால் இந்த பகுதியில் நகரமன்ற கூட்டத்தின் வாயில் பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. சுபா, விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.